நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்னைக்கு கோம்போ செட், அதாவது ஒரே நேரத்தில் பல டிராயிங்கள், ஒரே நேரத்தில் 4 திசைகள் கொண்ட நிறைய டிராயிங்கள் ஒன்று சேர இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பிளானுங்க, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபஸ்ட்டு பிளான். 11 அடிக்கு இந்த நீளம் பார்த்தோம்னா 39, ரெண்டும் வாஸ்து அளவு. இதில் வந்து மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் த பிளானில் நம்ம வந்து 9:30க்கு 6 வெராண்டா, ஹால் 9:30க்கு 10:30 ஒரு ஹால், கிச்சன் 9:30க்கு 6 ஒரு டாய்லெட், 6க்கு 3:45, அதுக்கப்புறம் 9:30க்கு 8 ஒரு பெட்ரூம், பீரோ, 2 ஜன்னல்கள் கொண்டது. இது மாதிரி ஒரு சிறப்பானது தான் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். 2வது பிளானை பார்ப்போம். 5G நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஈசானியத்தில் வந்து 1, 2, 3 செப்டிக் டேங்க் இந்த இடத்துல இருக்குது. 5th ஒன் இதுதான் 5G. 4C நம்ம பார்க்கணும். என்ட்ரன்ஸ் ஆஃப் த வெராண்டா, நாம் கிழக்கு ஈசானியத்தில் ஒரு சின்ன ஸ்டடி வித் ஆஃபீஸ், ஹால் 11:30க்கு 11, 9:45க்கு 8 ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் 9:45க்கு 16 ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் 8க்கு 11 ஒரு பெட்ரூம், காமன் டாய்லெட். 23க்கு 35 உள்ள அருமையான சிறப்பான 2BHK வித் ஸ்டடி ஆஃபீஸ். நல்ல பிளானுங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இதே அளவுலேயே அப்படியே வச்சு கட்டலாம். மாடிப்படி அக்னி மூலையில் போட்டுக்கிறோம். இப்போ 3வது வரைபடத்தை பார்ப்போம். 22.25க்கு 28 உள்ள ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அருமையான வரைபடம். 3 இங்கே இருக்குது. போரு, மலைநீர் இருக்குது, செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க். இப்போ இது வீட்டுக்குள்ளே போகணும். ஸோ திஸ் இஸ் ஏ கிரில் டோர். ஹால் 10க்கு 9:45, கிச்சன் வாயு மூலையில் கொடுத்துருக்குறோம், 6க்கு 9:45, பெட்ரூம் 10க்கு 9:45 ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் 10க்கு 9:45 ஒரு பெட்ரூம். அப்புறம் டாய்லெட் வந்து மாடிப்படிக்கு கீழே தள்ளி வைக்கணும், அக்னி மூலையில் இருக்கக்கூடாது. இவ்வளோ தான் ஃபார்முலா. மிச்சப்படி எல்லாம் அருமையான ஒரு வரைபடம். அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். மேற்க பார்த்ததுங்க. மேற்குக்கு சனி பகவானுக்கு உண்டான திசை. சனி ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த திசையை வச்சு கட்டுங்க. இப்போ இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங், இதுதான் வெஸ்ட், இது ஈஸ்ட், நார்த்து, சவுத். இது ஆக்சுவலாக வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்க, வெஸ்ட்டு கிடையாது. இதே மாதிரி இன்னொரு டிராயிங் இருக்கிறதுனால நான் மாற்றி சொல்லிட்டேன். திஸ் இஸ் நார்த். ஸோ ஈஸ்ட்டு வெஸ்ட். கன்னி மூலையில் பெட்ரூம், வாயு மூலை ஒரு பெட்ரூம், ஈசானியத்தில் வெராண்டா, மாடிப்படி, கிச்சன். அடுத்த டிராயிங் வரும்போது அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். டாய்லெட்டு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிளான் ஃபார் வந்து வெஸ்ட்டு ஈஸ்ட். ஈசானியத்தில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, வாட்டர் டேங்கு, செப்டிக் டேங்க் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து இதுதான் சரியானது ஈஸ்ட் ஃபேஸிங்கில். இதுதாங்க வெஸ்ட்டு ஃபேஸிங்கு. வெஸ்ட்டு ஃபேஸிங் மேற்குக்கு உண்டானது, சனி பகவானுக்கு உண்டானது. ஸோ அதனால் வந்து இந்த டிராயிங்கில் நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த வரைபடத்தில் பார்த்தோம்னாக்கா நாம் வந்து தப்பானதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேற்குக்கு வந்து எப்படி போட்டிருக்கிறாங்கன்னாக்கா, அக்னி மூலை ஒரு பெட்ரூம், ஈசானத்தில் கிச்சன், வாயு மூலை பெட்ரூம், வெராண்டா கன்னி மூலையில் இருக்குது, மேற்க பார்த்த வீட்டு இருக்குது. இது அப்படியே இந்த பக்கமும் இது அப்படியே இங்கிட்டும் வரணும். இந்த செட்டப் எல்லாம் இங்கிட்டும், இந்த செட்டப் எல்லாம் இங்கிட்டும் வரணும். இது அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். இதுதான் அந்த மாதிரி வர வேண்டியது. இதே கோடு இந்த இடத்துல இருக்கும். ஸோ பெட்ரூம் இந்த இடத்துல, வெராண்டா இங்கிட்டு வந்துடணும். ஸோ வெராண்டா, இதுக்கப்புறம் கன்னி மூலை பெட்ரூம் இப்படி வந்துடணும். அதுக்கப்புறம் ஈசானியத்தில் ஒரு ரூமை கொடுத்துட்டு கிச்சனை அக்னி மூலைக்கு த சேம். இதுதான், இது டாய்லெட்டை போட்டுக்கணும். இந்த செட்டப் அப்படியே எங்கிட்டு வரணும். 22.25க்கு 35 மாற்றி அமைக்கணும். 20:30க்கு 30 உள்ள ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் பிளானுங்க. வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்குது, போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. ஸோ அக்னி மூலையில் கிச்சன், ஈசானியத்தில் ஒரு ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், ஹால் 15:45க்கு 10, கிச்சன் 8:30க்கு 10. ஸோ இது வந்து மிதுன ராசிக்கும், துளாராசிக்கும், கும்பராசிக்காரர்களுக்கும் மேற்கு யோகத்தை கொடுக்கும். இது ஒரு அருமையான 20:30க்கு 30 உள்ள அருமையான வரைபடம். வடக்க பார்த்ததுங்க. வடக்கு குபேரனுடைய திசை. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸு வடக்கு, அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஈஸ்ட், ஹால் 8:30க்கு 11, மாடிப்படி, கிச்சன் 8க்கு 8, அதுக்கப்புறம் பூஜை ரூம் 3:30க்கு 4, கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், செப்டிக் டேங்க் வாயு மூலையில், ஈசானத்தில் இந்த 3 ரூம். இதில் சின்னதாக வந்து நீர் சம்மந்தப்பட்டது. 2, 11, 20, 29ஆம் தேதியில் கண் சிகிச்சை, நம்ம கண் சம்மந்தப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். 6, 15, 24ஆம் தேதி நம்ம கண் ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக கண் பார்வை சற்று
மங்களாகவோ குறையவோ அல்லது கண் பார்வை கிடைக்காமே போக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் வீட்டுக்கும் இந்த எண் நம்பருக்கும் இந்த தேதிக்கும் கிரகத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், வெராண்டா 6க்கு 11, ஹால் 17:30க்கு 11, கிச்சன் 8:30க்கு 11, கன்னி மூலை 16க்கு 11, பீரோ, வாயு மூலை 11க்கு 11, 2 ஜன்னல், 2க்குமே அட்டாச் டாய்லெட். அருமையான 27க்கு 40 உள்ள அருமையான வரைபடம். கடகராசி, விருச்சிக ராசி, அதுக்கப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு வடக்கு யோகத்தை கொடுக்கும். 5/14/23 பிறந்தவர்களுக்கும் யோகம். அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். தெற்கு பார்த்த வரைபடம்ங்க. தெற்கு போனால் தேய்ந்து போவான். தேனாவையும் சேர்த்து தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்களே. தென்றல் தெற்கு பக்கத்துலேருந்து வரும். 15:45க்கு 16 ஹால். ஈசான்யத்தில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம். வாயு மூலையில் உங்கள் பசங்க வெளிநாடு போகிறவங்க, வெளியூர் போனது. இப்போ வெளிநாடுனாலே பயப்படுறாங்க. 10க்கு 10 போகணும்னு நினச்சாக்கா இந்த ரூமில் படுக்க சொல்லுங்கள். கொஞ்ச நாள் போயிட்டு வரட்டும். உங்கள் பையன் ஆசையை ஏன் கெடுப்பானே. அங்கே போயிட்டு படிச்சுட்டு வந்தால் பெரிய ஏதோ ஒரு கிரேடு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்கள் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுனா இந்த ரூமை போடுங்க. அருமையாக அந்த பையன் நல்லா வந்துடுவான். உங்கள் பொண்ணு இப்போ பொம்பளை பிள்ளைகளும் வெளிநாட்டில் போய் படிக்கிறேன்றாங்க. ரஷ்யாவில் போய் படிக்கிறாங்க, கனடாவில் போய் படிக்கிறாங்க, நிறைய ஊருக்கு போகிறாங்க. சிங்கப்பூர்லேயே யூனிவர்சிட்டி இருக்குங்க. அதனால் அவசியம் வாய்ப்பு கிடக்கா போய் படிக்க வைக்கிறதுக்குன்னா இந்த ரூமை பயன்படுத்துங்க. கன்னி மூலையில் 10க்கு 16 ஒரு பெட்ரூம், வெராண்டா, ஹால். நல்ல ஒரு வரைபடங்க. 27க்கு 42. வெளிநாட்டு மக்களே வெளிநாடு போகணுமா, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களா, இல்லை வெளிநாட்டில் இருந்து இங்கே வரணுமா, நீங்கள் அந்த ரூமில் படுங்க. வெளிநாட்டில் இருந்து நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. ஃபைனில் மை டியர் சவுத் ஃபேஸிங் அன்பர்கள் 40க்கு 50, 32க்கு 39 பெஸ்ட் பிளான். வெராண்டா, அக்னி மூலை, ஹால் 16க்கு 16, கன்னி மூலை கஜானாவை வைப்பதற்கு உண்டான பீரோ, டாய்லெட் 4:30க்கு 7, சர்வீஸு, வாயு மூலை ஒரு டாய்லெட், வாயு மூலை சார்ந்ததில் ஒரு 16க்கு 10 பெட்ரூம். அப்பா அம்மாவுக்கு இந்த ரூமை கொடுங்க. அவங்க பீரோ இங்கே வைங்க. கொஞ்சம் காசு பணம் கையில் கொடுத்து வைங்க. சந்தோஷமாக இருப்பாங்க. என்னடா கடைசி காலத்தில் எல்லாமே பையன் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்ககிட்ட கொடுத்து வச்சா ஒன்றும் கொண்டு போய் செலவழிக்க போகிறதில்ல. என்ன உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் அக்காவுக்கு கொடுக்க போகிறாங்க, கொடுத்தா கொடுத்துட்டு போகட்டும். ஈசான மூலையில் நீங்கள் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு நிறைய கொட்டி வரும். இது வழியாக இப்படியே 1 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் வரும். பீரோவை பெருசாக வைங்க. டைனிங் 8:30க்கு 16, மொத்தமாக நீளமாக. போர்ட்டிக்கோ 13க்கு 14. வேறு என்ன இந்த பிளானில் நல்லா இருக்குல்ல? இதன்படி கட்டுங்க. அன்பான தெற்கு பார்த்த அன்பர்களே, நண்பர்களே, 26 நீளம் எடுத்துருக்குறேன். 33 பெஸ்ட் அளவு சவுத் ஃபேஸிங்க்கு. என்ன தெற்க பார்த்து இருக்கிறவங்க அக்னி மூலையில் கொண்டு போயிட்டு செப்டிக் டேங்க் போட்டுறாங்க. இதுக்காக தான் நிறைய டிராயிங் பேசிக்கிட்டே இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க சாமி. நடப்பாதை கொடுத்துருக்குறேன். என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்குறேன். இந்த 3 இங்கே போட்டேன். வாயு மூலையில் செப்டிக் டேங்கு, கன்னி மூலையில் வாட்டர் டேங்கு, வெராண்டா 6க்கு 10 மாடிப்படி. இதை வேறு கேட்பாங்க. இதுக்குள்ளே மாடிப்படி சுற்றிடலாமா? வாங்க சுற்றி காமிக்கிறேன். மதுரையே சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா மதுரையை சுற்றி காமிக்கிறேன். ஹால் 13:45க்கு 10. அதுக்கப்புறம் கப்போர்டு கொடுத்துருக்கேன். பூஜை ரூம் கவனமாக இருக்கணும். 13:45 அளவு தப்பில் சார் அப்படிம்பாங்க. 10க்கு 10 ஒரு பெட்ரூம். அப்புறம் வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம்லாம் தள்ளிட்டேங்க. கன்னி மூலையில் அருமையான ஒரு பெட்ரூம். தலைவர் தலைவி படுக்கிறதுக்கு, எஜமானர் எஜமானி, ராஜா ராணி படுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டில், ராஜா ராணி கட்டில். 8க்கு 6 போட்டுக்கங்க. அப்போ தான் நல்லா பெருசாக உங்கள் பிள்ளைங்க ரெட்டை குழந்தை பிறந்துச்சுனாக்கா. இல்லைன்னா சார் கீழே படுக்கணும். இல்லைன்னா இப்போ கட்டில் வந்துருச்சு பாருங்கள், மேலே படுக்கிற மாதிரி ட்ரெயின் மாதிரி. அப்படி போட்டுக்கோங்க. தனித்தனியாக போய் எதுக்குங்க தூங்குறீங்க? அங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி. பெருசாக போட்டுக்கோங்க. இதுக்குள்ளேயே எல்லாம் வச்சுக்கோங்க. கிச்சன் அக்னி மூலை சார்ந்ததில் போட்டுவிட்டேன். ஃபண்டாஸ்டிக்காக இருக்குல்ல? லாஸ்ட்டு வடக்க போட்டேங்க. எல்லாமே தெற்க பார்த்து கொஞ்சம் வடக்க போடுவோம் அப்படின்னு வடக்க போட்டேன். 12க்கு 13 போர்ட்டிக்கோ, போர்வெல்லு, மழைநீர் சம்பு, ஹால் 16:15க்கு 10, கிச்சன் 6க்கு 10 அக்னி மூலையில். 1 பெட்ரூமு, 2 பெட்ரூமு, 3 பெட்ரூமு, எல்லாம் வாஸ்துபடி இருக்குது. இது 30க்கு 36 பெஸ்ட்டு பிளான். டாய்லெட்டு 11:30க்கு 11 ஒரு பெட்ரூம். இப்போ கன்னி மூலையில் தானே சார் பீரோ வைக்கணும். வைங்க. இங்கே பீரோ வச்சுக்கோங்க, இங்கே பீரோ வைங்க, கட்டில் இங்கே போட்டுக்கோங்க, இதில் இங்கே கட்டில் போட்டுக்கோங்க, படுங்க, உறங்குங்க. என்ன நோய் இருந்தாலும் போகும். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ அல்லது ஐ லைக் யூ, தேங்க்யூ. இது ஒரு ஃபார்முலா. ஓப்பனாக போன டெக்னிக். அவசியமாக வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லுங்கள். இதை ஓம் நமச்சிவாய சொல்கிற மாதிரி, ஓம் நமோ நாராயண சொல்கிற மாதிரி
ஓப்பன் அப் பண்ண டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு போய் நெட்டில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் லிங்கம் வாஸ்துங்கிறத சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா? இந்த நம்பர் அல்லது இந்த நம்பர் 9952166706 9344100694 இந்த 2 எண்களுக்கு வீடு கட்ட போகிற பிளான் போட்டிருந்தீங்கன்னா அனுப்பிவிங்க. பிளான் இது மாதிரி அடியேனே போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு அருமையாக வாஸ்துப்படி 2 வரைபடங்கள் நான் போட்டு கொடுத்துருவேன். இல்லை நாங்கள் பிளான் போட்டு தான் அனுப்பி வைங்க. இடம் வாங்கணுமா? பிளாட் அனுப்பி வைங்க. எதுவுமே இல்லை சார், நாங்கள் வீடு கட்டணும் ஆசையாக இருக்குது சார், இடம் எப்போ வாங்குவோம்? ஜாதகத்தை அனுப்பி வைங்க. ஸோ 2 எண்கள் கொடுத்துருக்கேன். இது உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது வந்து சேரும். வாஸ்துபடி இருக்கிற வீட்டில் இந்தியா ஃபுல்லாக வாஸ்துபடி இருக்கிறதாக மாறணும். கொரோனாங்கிற நோயே வராதுங்க. எந்தெந்த நாட்டிலேயே வருது போகுது, நம்ம நாட்டில் எதுவுமே வரலன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இதை கடைபிடிப்போம். அரசு இதை வந்து ஒரு திட்டமாக கொண்டாடணும். வணக்கம், வாழ்க வளமுடன்.